இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2 பவர் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 2 பவர் எக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து 8x வச்சுட்டு 2 பவர் எக்ஸ், இந்த மைனஸ் 2 பவர் எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 2 பவர் எக்ஸ் ஆகிடும். அப்படியே வச்சுட்டு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 பவர் எக்ஸ் என்னாச்சு, 2 பவர் எக்ஸ் இருக்குது. இப்போ 2 இன்ட்டு 2 பவர் எக்ஸ். அதுக்கப்புறம் 8 பவர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 2 மட்டும் அங்கே வச்சுக்கலாம். அப்போ தான் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 8 பவர் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன a பவர் m பை b பவர் m, அதாவது பவர் சேமாக இருக்கும், பேஸ் வேறு வேறு இருக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த a b அப்படியே எழுதிட்டு இந்த பவர் அப்படியே எழுதலாம் மேலே, ஏன்னா இது ரெண்டும் சேம் இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த பேஸ் வந்து வேறு வேறு இருக்குது, பவர் வந்து சேமாக இருக்குது. அப்போது 8/2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 8/2 அடிச்சா என்ன வரும், 4. அப்போ 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு நம்ம எழுத முடியும். அப்போ 2 ஸ்கொயர் எழுதிட்டா பவர் 2xன்றது அப்படியே 2x ஆகிடும். இந்த பேஸ் வந்து சமமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த பேஸ் சமமாக இருக்கிறதுனால 2x ஈக்குவல் டு 1. அப்போ x ஈக்குவல் டு 1/2.